கடங்கார நாயுடு அவ தலையில இடி விழ நானும் அவரும் பார்த்து பேசி எவ்வளவு நாளாச்சு. நேற்று ராத்திரி தனியா ஒரு 4 வார்த்தை பேசிட்டு இருக்கலாம்னா சரிய பிராணனை வாங்கிடுத்து. ஆமாண்டி பட்டு, அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் என்னமோ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் விடுற மாதிரி ஓட ஓட விட்டு இடுப்பை உடச்சிட்டாங்கடி பட்டு. உங்களுக்காவது பரவாயில்ல மாமி, பேசிதான் நாளாச்சு. எனக்கு வாய்க்குருசியா சாப்பிட்டே பல நாள் ஆச்சு. உலக நன்மைக்காக உண்ணாவிரதத்தை முடிச்சிட்டேன்னு பல தடவை சொல்லி பார்த்துட்டேன். படுபாவி இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். எப்ப பாரு பாலும் பழமும் கொண்டு வச்சிடறான். இதுக்கு ஜெயில சாப்பிட்ட கூழும் கஞ்சியுமே பெட்டர். ஆமா ஆமா, நாக்கெல்லாம் நமங்குதுப்பா. பரோட்டா குருமா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு யோசிச்சு பாரு. அதுவும் அந்த தொப்பவீங்கிற ஆப்பா இருக்க டாப்பு. சாமி ஒன்ன மறந்துட்டீங்க. என்னது? இட்லி வடகரி. வடகரியா? எக் மசாலா? கொஞ்ச நேரம் முன்னாடி நீ சாமியா இருந்த ஞாபகம் வச்சுக்க. அத்தை தொடாத, இருக்கிறதே கொஞ்சம் அத்தை நீ எடுத்துக்க. சாமி ஆசீர்வாதம் வேணும். எதுக்கு? நான் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். உங்களோட பெரிய உபத்திரவா போச்சு. பல்தேக்கத்துல இருந்து பாத்ரூம் போற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதம். நான் பண்ண மாட்டேன், போங்க. சாமியே மூட் அவுட் பண்ணிட்டேன் போல இருக்கு. சாரி, ஞானப்பாலும் ஞானப்பழமும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் விருப்பத்தாதீங்க. பால் சாப்பிட்டு சாப்பிட்டு மேலெல்லாம் குழந்தை கக்கின மாதிரி ஒரு வாசனை வருது. மாப்பிள்ள, நீங்களும் டெய்லர் கடைக்கு போய் ட்ரெஸ்ஸுக்கு அளவு கொடுத்துட்டு வந்துருங்க. அளவு கொடுக்கும்போது சைஸை பாத்துக்கப்பா. கொஞ்சம் டைட்டா கொடு. சரிடா லூசு. ஏய் டைட்டு. ஒன்னும் லூசுன்னுடா. ஏய் ஜானகி, நீ மாப்பிளையும் பட்டு மாமியோட கடைக்கு போய் அவங்க கேட்ட பட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிப்பா. புடவை கடைக்கு போறீங்க, லேட் ஆகும். பாவம் மாமி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சிரமப்பட்டு சமைக்கிறோம். அதனால அப்படியே 3 பேரும் ஹோட்டலுக்கு போய் பாலும் பழமும் சாப்பிட்டு வந்துருங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு தான் தலையெழுத்து பாலும் பழமும். அவங்களுக்கு என்ன வந்தது? வாயை திறந்தா எப்ப பாரு பாலும் பழமும். சாமி, அப்ப நான் கிளம்புறேன். வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. தொந்தரவு இல்லாம ஆனந்தமா தியானம் பண்ணுங்க. வாழ்விடா ஹோட்டல்ல சாப்பாடா? சாமியாரையும் அழிச்சிட்டு போயிடுவோம். அங்க ஒரு பசியில இருக்கு. இத்த விட்டுட்டு போனா நமக்கு வயிற்று வலி வந்துரும். இவர் எப்படி வர முடியும்? இவர் வந்தா அப்பாக்கு தெரிஞ்சிடுமே. உங்க அப்பா சாயங்காலம் தான் வரப்போறார். நாம என்ன சாயங்காலம் வரைக்கும் கொட்டிக்க போறோம்? எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்குல. முதல்ல அந்த 2 சனியனுங்களும் போய் தொலையிட்டோம். என்ன மாமி, எங்க அப்பாவை சனி என்கிறீங்க? சரி, நாயுடு சனி, உங்க அப்பா ஞாயிறு, போதுமா? சாமியார் வந்தார், போயிட்டாரு. மாது வந்தான், இந்த ரூம் போயிட்டான். அப்புறம் பட்டு மாமி வந்துச்சு, நல்லா இருக்கியான்னு கேட்டுது. நல்லா இருக்கேன்னா போயிடுச்சு. அப்புறம் ஜானகி வந்துச்சு, நம்மாள் கொஞ்சம் வாங்கிட்டேன், அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி மாறணும்? நாயுடு, என்னையா அது? தனக்கு தானே பேசிட்டு இருக்கேன். டியூட்டி டைம் ஆச்சு, கிளம்புற வெளியே பாரு. நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு சார். லீவா? யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கேன். ஆன் டியூட்டில லீவ் சார். என்னையா சொல்ற? லீவ் ஆன் டியூட்டி. குழப்பாத, ஏன் லீவு? சார், நேற்று அந்த சாமியாரை பற்றி நான் சொன்னப்ப நீங்கள் நம்பலை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு டைம் கொடுங்க சார். அந்த சாமியை கையங்களுமா பிடிச்சி காமிக்கிறேன். நாயுடு, பைத்தியம் பிடிச்சி பாயதம் புரண்ட போறேன். முதலேருந்து வருவோம். மாமியார் இங்கே வந்தாங்க, சாது இங்கே வந்தார். சச்சா சரியா வரல. சாமியார் இங்கே வந்தான், மாது இங்கே வந்தான். சச்சா சரியா வரல. அப்படின்னா எப்படி மாறினா? நான் வரேன்டா. இருடா நாயுடு, என்ன நந்தி மாதிரி உட்காந்துட்டு இருக்க? டியூட்டிக்கு போகலையா? நான் போறது இருக்கட்டும், நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்கேயும் போலப்பா, சும்மா உங்களுக்கு வழி அனுப்பலான்னு வந்தேன். மது, இங்க வா, உங்கூட கொஞ்சம் தனியா பேசணும். என்னடா உடனே கூப்பிட்டுக்கிற? ஐயோ, ஆமா, அவரு எது கூப்பிடுறீங்க? மறுபடியும் ஏதாவது பிளானா? பிளான்லாம் ஒண்ணு இல்லப்பா. பாவம் 2 பொம்பளைங்களோட தனியா போறாரு. அவருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது இல்லையா? அதான் காதோட ஒரு மந்திரம் சொல்லி அனுப்பலான்னு. மந்திரமா? மயிலாப்பூர் ஹோட்டல் அஸ்ய பரோட்டா குருமா ஆர்டர் அஸ்ய நான் நாயுடு ஏமாத்தஸ்ய வந்து ஜாயின் அஸ்ய அதுக்கப்புறம் மூக்க பிடிக்க மங்களம் பாடஸ்ய ஓகே அஸ்ய 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 ஹாஸ்ய பரஸ்ய பாயஸ்ய. நாயுடு, நான் உள்ள தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சாமியாரஸ்ய மாதஸ்ய ஐயோ குழப்பஸ்ய. என்ன இது? தியானம் பண்றேன்னு போனா தியானம் தான் பண்றானா? பார்த்துருவோம். என்ன இது? தியானம் பண்ற சத்தமே கேட்கலையே. ஜன்னல் வழியா பார்ப்போம்.
వా నాయుడు తొలంజా నంది నగందిచ్చి నాయుడు నేను బయట పోతాను ஜன்னலை வேற சாத்தி விட்டான் என்னதான் பண்றான்னு தெரியலையே. ஏன் இறங்குது? என்ன பண்றான் இவன்? ஐக்க ஜல்லி தொப்பதிங்கன்னு ஆப்போம். அட பாவி, ஜெகஜால கில்லாடியா இருப்பான் போல இருக்குதே. ஏய், உன்னை இன்னைக்கு விட போறதில்லடா. இந்த வரேன் இரு. சாமியார் திரும்பி வந்து ஏணி வழியா உள்ள போயிட்டான்னா இந்த ஏணியை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன பண்றான் பாப்போம் இரு. ஐயோ ஜானகி, இந்த நாயுடு ஏமாத்திட்டு வரதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு. அம்மா, பட்டு மாமியும் சீனு எங்க? பக்கத்து வீட்டு பையன் கிட்ட இருந்து ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க புடவை கடைக்கு போயிட்டு நேரா ஹோட்டலுக்கு வரேன்னு வெரி சொல்லிட்டாங்க. குட், பா நம்ம நேரா ஹோட்டலுக்கு போயிடலாம். பாவி, சாமியார் ஜானகியோட போறான். ஏய், உன்னை விட்டேனா பாரு. டேய் சாமி, டேய் பிராடு நில்றா. இந்த வரண்டா நில்றா. டேய் ஏய் சாமி, ஸ்கூட்டரோட பெரிய சைஸ்ல ஏணி கொண்டு வந்து இஷ்டியா? என்னடா வண்டி ஓட்டுற நீ? உன்னால தப்பிச்சு போயிட்டான்டா அவன் மூதேவி. ஐயோ, இன்னைக்கு எவன் மூஞ்சில மூச்சனோ சைக்கிள் பெண்ட் ஆயிடுச்சு. நாயுடு, நாயுடு, என்ன ஏனியோட போற? இது ஏணி இல்லையா? பெரிய சைஸ் லத்தி. டிபார்ட்மெண்ட்ல புதுசா குடுக்குறாங்க, போய் சீக்கிரம் வாங்கிக்கோ. சரி. இந்த சாமியார் வேற நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு எங்கேயோ போய் நிக்கிறான். இன்னைக்கு விடக்கூடாது அவனை. 5 நாள் லீவ் போட்டா டிபார்ட்மெண்ட்ல என்னலாம் நடக்குது? எப்பா, எனக்கு ஒரு புது லட்டி கொடுங்கப்பா. இப்படி போயிருப்பானா, இப்படி போயிருப்பானா? பட்டு வெக்கப்படாம என் இடுப்பு பிடிச்சுக்கோடி. ஒண்ணுமே புரியலையே. இடுப்பா இது? கறி அடுப்பு. ஐயோ 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 ஐயோ, என்ன அநியாயமா இருக்குதே. மாப்பிள்ளையும் பட்டுமாவையும் போறாங்களே. கடை கடையா ஏறி இறங்கி காலெல்லாம் வலிக்கிறது, கொலைப்பசி. வாங்க எல்லாரும் இப்படி உட்காந்து சாப்பிடுவோம். டேய், வீட்ல தான் இன்ஸ்பெக்டர் தொல்லை, தனியா பேசிட்டு இருக்க முடியல. அட்லீஸ்ட் ஹோட்டல்ல வந்து கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு இருப்போமே. கரெக்ட் மாது. நீங்க பட்டு அங்க உட்காந்துக்கங்க, நானும் ஜானகி இங்க உட்காந்துக்கிறோம். ஆமா பட்டு உட்காரு. சர்வர் எங்க போனா? சர்வர் ஆளை காணா. என்னம்மா சாமியார் ரோட்ல வந்துக்கிறாரு? நான் அவரோட சிஷ்ய. நான் சாப்பிடும்போது பக்கத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக வந்திருக்காரு. சரி, என்ன சாப்பிடுறீங்க? பரோட்டா இருக்குதா? சாமி பரோட்டா உங்களுக்கா? எனக்கு தான் ஐயா. பரோட்டா, இடியாப்பம், அப்புறம் இந்த இடியாப்பத்துக்கு தொட்டுக்க தேங்காய் பால் குடுப்பீங்களே, அது எனக்கு வேண்டாம். நல்ல காரமா குருமா கொண்டு வா. அப்புறம் தொப்பவீங்க ஆப்பம். கரெக்ட், இந்த தொப்பவீங்க ஆப்பம் இருக்குதா? அதான் சார் எங்க ஹோட்டல்ல ஸ்பெஷல் ஐட்டமே. அப்படியா? அப்ப 2 பிளேட் தொப்பவீங்க ஆப்பம் கொண்டு வா. அப்புறம் இந்த பாலும் பழமும் கொண்டு வா. அது எதுக்கு? எல்லாம் ஒரு கண்டினியூட்டிக்கு தான். நீ பாப்பா. சார், மேடம் உங்க அக்காவா? அக்காவா? வேண்டாத கேள்விலாம் கேட்காத, உன் வேலையை பாரு. மெனு எடுத்துக்கோ. நீ சொல்லிடி பட்டு. எனக்கு வெங்காய ஊத்தப்பம், வெங்காய பஜ்ஜி, ஆனியன் ரவா, மறக்காம தொட்டுக்க ஆனியன் ரைத்தா. என்னடி பட்டு ஒரே ஆனியனும் வெங்காயமா இருக்கு? ஆமாண்ணா, உங்க அம்மா, அதான் என் மாமியார்,
ராட்சசி இருந்த மட்டும் ஆச்சாரம் சொல்லி வெங்காயத்தை வாயிலே வைக்க விடாம பண்ணிட்டா. அதனாலதான் இப்பதான் அவ இல்லையே. நான் எல்லாம் வெங்காயமா தான் சாப்பிட போறேன். ஒண்ணு கேட்டுக்கோங்கண்ணா, இனிமே என் லைஃபை நான் நல்லா என்ஜாய் பண்ண போறேன் சொல்லிட்டு. ஜமாயிடி பட்டு எனக்கு ஒரு பிளேட் வெங்காயம் மட்டும் கொண்டு வா. அட பாவிங்களா, நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. மாது பட்டு மாமியோட சாமியார் ஜானகியோட மாட்டிக்கினீங்க உங்களை. ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் சாரா? ஓவர். எஸ், இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் ஸ்பீக்கிங். ஓவர். சார், நான் தான் கான்ஸ்டபிள் நாயுடு பேசுறேன். நான் சொல்லும்போது நம்ப மாட்டேன் நீங்க. மயிலாப்பூர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு சார். ஓவர். நம்புறேன், மயிலாப்பூர்ல ஹோட்டல் இருக்கு. ஓவர். அது இல்ல சார், உங்க மாப்பிள்ளை மாது பட்டு மாமியோடையும் சாமியார் உங்க பொண்ணு ஜானகியோடையும் தனித்தனியா உட்காந்துட்டு ஒன்னா சாப்பிடுறாங்க. செப்பரேட்லி டுகெதர். அதுவும் என்ன பரோட்டா குருமா. ஓவர். நாயுடு ஆஸ் யூஷுவல் பெனாத்ர. ஓவர். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உடனே பொறுப்பு ஹோட்டலுக்கு வாங்க சார். ஓவர். இந்த வாட்டி மட்டும் நீ சொன்னது தப்பா இருந்தது. ஒரு கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ற முதல் இன்ஸ்பெக்டர் நானா தான் இருப்பேன். ஓவர். நான் சமே வா நாயுடு, ஜானகி நாயுடு. இன்ஸ்பெக்டர் வரலையா? ஐயோ நாயுடு மாட்டிக்கு நீங்க. சாமி, இன்ஸ்பெக்டருக்கு மெசேஜ் கொடுத்துக்கிறேன், வந்து நிக்கிறாரு. டபா, இனிமே நீ இந்த இடத்த விட்டு மாறவும் முடியாது. ஏன்னா இந்நேரம் நீ வீட்டுல தியானம் பண்ணிட்டு இருக்கணும். ஐயோ, ஏணி வழியாவ தப்பிச்சு போற. அது வந்து தபார், வாசல்ல டோல்கேட் மாதிரி ஏணி வச்சு நிக்கிறேன். ஐயோ, நீ தப்பிச்சு போகவே முடியாது. மாட்டிக்கு நீங்க. என்ன பண்றது ஜானகி? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பா வர போறா. நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன பாஸ், பரோட்டா குருமா பூந்து விளையாடுறீங்க? சபாபதி, ஆபத் வந்தவன்டா நீ. கரெக்ட் டைத்துக்கு இங்க வந்திருக்க. ஜானகி, ஒரு நிமிஷம் இருந்து வந்துடுறேன். சரி. நல்ல வேளை உள்ளுக்குள்ள பேண்ட் ஷர்ட் இருக்கு. ஜானகி, ஒரு நிமிஷம் இருந்து வந்துட்டேன். சபாபதி வாடா. சாமியார் எங்க போறான்? ஓ, கை கழுவு இருக்கும். ஜானகி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்ச நேரத்துல வந்தா சாமியார். சரி சரி. அப்பா, சாமியார் வந்து உட்காந்துட்டான். இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஏன் இன்னும் வரல? நாயுடு. யோ, சுமாரியா. நாயுடு. மாது, போலீஸ் போலீஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நானே இங்க சரண்டர் ஆக தான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன போலீஸ் போலீஸ், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நாயுடு, என்ன மன்னிச்சிரியா? நான் திருந்திட்டேயா. எனக்கு பொது மன்னிப்பு வழங்கியா. அப்படிங்கிற? அப்ப இங்கே இருமா. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்துல வருவாரு. இங்க ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை முடிஞ்ச உடனே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுறேன். லூசு. இன்ஸ்பெக்டர் ராமானுஜன் இங்க வந்தாருன்னா அப்புறம் அவரு என்ன அரெஸ்ட் பண்ணுவாரு. அப்புறம் ப்ரமோஷன் அவருக்கு கிடைச்சிடும். நீ என்ன பண்ணுவ? யோசிச்சு பாரு. என்னங்கிற இப்ப நீ என்ன பண்ற? என்ன கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்டர் ராமானுஜன் வீட்டுல வச்சு பூட்டிடு. அதுக்கப்புறம் நேர கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் எல்லாருக்கும் போன் பண்ணிடு. அவங்க வந்து என்ன பாப்பாங்க. உனக்கு ப்ரமோஷன் கிடைக்குயா. அடேடே, நல்ல ஐடியாவா இருக்குது. இது ஏன் எனக்கு தோணாம போச்சே? மூதேவி, இந்த ஐடியா உனக்கு தோணுச்சுன்னா நீ அப்பவே இன்ஸ்பெக்டர் ஆயிருப்ப. போலாமா? போலாம். இதையே அங்க வைக்கிற, எடுத்து ஓரமா வையா. மாது, தயவு செய்து தப்பிச்சு ஓடுறாதப்பா. என் ப்ரொமோஷனே உன் கையில தாங்குது. தபார், நீ மட்டும் தப்பிச்சு ஓடின உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். என் முட்டாள், நான் இதான சரண்டர் ஆனேன். அப்புறம் எப்படி தப்பிச்சு போவேன்? ஆமா, என்ன வீட்டுக்குள்ள பிடிச்சு போட்டிய அரெஸ்ட் பண்ண வேணா? ஆமா, எல்லாம் நானே சொல்லி தரேன் உனக்கு. கமிஷனருக்கு மெசேஜ் கொடு. மாது பிடிச்சி வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னு சொல்லு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் ப்ரமோஷன் வாங்கிட்டு போடுவாயா. கரெக்ட். ஹலோ ஹலோ, கமிஷனர் சாரா? ஓவர். எஸ், கமிஷனர் ஸ்பீக்கிங். கோ ஹெட். நான் தான் கான்ஸ்டபிள் நாயுடு பேசுறேன். சார், ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடுனானே மாது, அவனை இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் வீட்டுல வச்சு பூட்டி வச்சிருக்கேன். நீங்க உடனே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓவர். இதையே இன்ஸ்பெக்டர் சொல்லாம என்கிட்ட சொல்ற? ப்ரமோஷனை தட்டிடுவான்ற பயமா? ஓவர். எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க? ஓவர். எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்யா. ஓவர். சார், இன்னும் ஒரு half அன் ஹவர்ல வந்துடுறீங்களா சார்? ஓவர். கொஞ்சம் வேலை இருக்குதியா, முடிச்சிட்டு வரேன். ஓவர். ஓகே சார். ஓவர். மது, கமிஷனருக்கு மெசேஜ் கொடுத்தாச்சு. சொல்லிட்டல்ல, அவ்வளவுதான். இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் ஓவர். மது, நான் ஹோட்டலுக்கு போய் இந்த சாமியார் இன்ஸ்பெக்டர்ட்ட மாட்டி விட்டு வந்துடுறேன்.
ஹோட்டலுக்கு போய் சாமியாரை பார்க்க போறியா ஆ. நாயுடு நீ ஓவர் தேங்க்யூமா. யோ வாசகரை கூட்டிட்டு போயா அப்புறம் நம்ப மாட்டாங்க. டேய் சபாபதி ரொம்ப கொட்டிக்காதடா. பட்டு மாமி இந்த ஹோட்டல் தான் இருக்கீங்களா? ஆமா, என்ன இது சாமி தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் உட்காந்துருக்காரு? யார் நீங்க? இது யாரு? நீங்க நினைக்கிற மாதிரி இவர் எங்க ஆத்துக்காரர் இல்ல, ஆத்துக்காரரோட சிஷ்யர். என்னது உங்க ஆத்துக்காரோட சிஷ்யரா? ஆமா, சிஷ்யர் சாமியாரா? பரோட்டா குருமா சாப்பிடுறாரு? அதாவது இவர் சாமியார் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் திறந்துட்டார். பாவம் இத மாத்திரம் திறக்க முடியல. இவருக்கு பூர்வாசிரமத்துல குருசாமின்னு பேரு, இப்போ குருமாசாமின்னு மாத்திட்டு இருக்கார். அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க பரோட்டா சாமி. சாரி குருமா சாமி. வாயா நாயுடு பாபா. சார் சாமியார் பாத்தீங்களா? நான் சாமியார் பார்த்துட்டேன். பாத்தீங்களா? நீ பாரு வா பாரு. ஐயோ எப்படி மாறினா தெரியலையே சார். எப்படி மாறினா தெரியலையா? நீ தானே சொன்ன நம்ம சாமியார் ஹோட்டல் இருக்காரு பாரியா. சார் ஏணி வழியா இறங்கி தப்பிச்சு வந்தா சார், என் கண்ணால பார்த்தேன் சார். திருப்பியும் பழையபடி ஆரம்பிக்காத நாயுடு. ஐ திங்க் ஐ ஹேவ் எனஃப் எவிடன்ஸ் டு அரெஸ்ட் யூ. இவனை விடுங்க சார். நாம தேடிக்கிட்டு இருந்தமே மாது, அவனை கையங்களமா புடிச்சு வீட்டுல பூட்டி வச்சிருக்கேன் சார். என்ன நாயுடு மறுபடியும் ரீல் சுத்துற? ரீல் இல்ல சார், ரியல். வீட்டுக்கு வாங்க நிரூபிக்கிறேன். இத என்ன நம்ப சொல்றியா? வந்து பாருங்களேன். வா. நாயுடு நாயுடு வாயா. சீக்கிரம் கதவு தர. மாது அரஸ்ட் பண்ணு. ஓபன் தி டோர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னையா வெயிட் பண்ணு? சீக்கிரம் கதவு தரையா. கமிஷனர் வரட்டும் சார். கமிஷனரா? எஸ், இப்போ என் லெவலே வேற. கமிஷனர் கம்மிங்கு, மாது அரெஸ்டிங்கு, ஐயா காட்டிங் ப்ரமோஷனு. நாயுடு நான் இருக்கும்போது எதுக்காக கமிஷன் ஃபோன் பண்ண? இதுவரை நீங்க என்ன சார் பண்ணீங்க எனக்கு? அட பாவி. உங்க பொண்ணு ஜானகி எனக்கு கட்டி வச்சிங்களா இல்ல என் ப்ரமோஷனுக்கு தான் வழி பண்ணீங்களா? பார்த்தேன். ஐஏ அரெஸ்ட் மாது. துரோகி எல்லாம் நேரண்டா. இனிமே நேனே நாயுடு, நேனே இன்ஸ்பெக்டரு. அன்கிரேட்ஃபுல் ஃபெலோ. కమిషనర్ వస్తున్నారు. జరగండి జరగండి. நாயுடு தான் சொந்த முயற்சியில மாதுவை பிடிச்சிருக்காங்க. நாயுடு யூ டன் a great job. థ్యాంక్ యూ సార్. சார் நானும் வந்து போறோம் సార్ என் ப்ரமோஷன். మీరే ఊరు? కాకినాడ. కాకినాడ మన ఊరు. அப்படியா? ప్రమోషన్ నిశ్చయంగా ఉంది. షట్ అప్. నాయుడు నూరా ఓపెన్ ది డోర్. शंभो स्वयंभो ओ शंभो शिव शंभो स्वयंभो ओ शंभो शिव शंभो स्वयंभो. நம்ம சாமியார் எப்படி இங்க? ஒண்ணுமே புரியலையே. யோ மாது மட்டும் தான் பிடிச்சி வச்சிருக்கேன். என்ன யார் யார் சாமியாரு? மாது எங்கயா? அதான் நானும் யோசிக்கிறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அப்படி உட்காருங்க, நான் விசாரிக்கிறேன். குயிக் குயிக் ப்ளீஸ் ப்ளீஸ். எவனையோ ஹோட்டலை பார்த்துட்டு நம்ம சாமியார்னு சத்தியம் பண்ணல. இது இருக்காரு நம்ம சாமி. சார் என் கண்ணால பார்த்தேன் சார். ஏணி வழியா இறங்கினேன் சார். மாதுவை பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கேன்னு ஜம்பமா சொன்னல. எங்கயா அந்த மாது? அது வந்து சார் இங்க தான் வச்சு பூட்டினேன் சார். அது சார் சொல்றதை கேளுங்க சார். இன்ஸ்பெக்டர் என்னங்க சத்தம்? மாது எதுக்கா இங்க தேடுறீங்க? மாது தான் ஜானகியோட ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்க. அந்த மாதுவை சொல்லல, நாங்க தேடுற மாதுவை சொன்னேன். அந்த மாது இங்க தான் அடைச்சு வச்சிருக்கிறதா நாயுடு சொன்னேன். நாயுடு மாது இங்க பூட்டி வச்சிருக்கிறதா சொன்னானா? வளர்றான். நாயுடு என்னெல்லாம் இங்க பூட்டி வச்சான்? will you stop this nonsense? என்ன விளையாடுறீங்க? what the hell is happening? மாதங்க சார் நான் விசாரிச்சேன் சார். நம்ம நாயுடு தான் தப்பு தப்பா வளர்றான்.
சோ நீ மாதுவை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் பொய். நாயுடு இப்போ உன் பேர்ல 2 குத்தம். சாமியார சந்தேகப்பட்டது முதல் குத்தம், மாதுவை பிடிச்சி வச்சிருக்கேன்னு பொய் சொன்னது 2வது குத்தம் இல்லையா சார்? Shut up. First and last warning. எஸ் For both of you. Be careful. சார் சார் சார். என்னை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி ஏமாந்தேன்னே தெரியல. பாவி எல்லாம் அந்த சாமியாரால. ச்சே சார், அது வந்து சார் நான் நாயுடு கிட்ட அப்பவே சொன்னேன் சார். பேசாமரியா, நீ என்ன பண்ணி இத்தனை நாள்? என் தப்பு இல்ல சார். உன் தப்பு இல்ல, பிறகு யார் தப்பியா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்க சார். ஒன்னும் சொல்ல வேணாம். மீட் மீ இன் மை ஆபீஸ் டுமாரோ. எஸ் சார். பண்ணிடுறியா? வீட்டுல குழந்தை காது குத்துல அத்தை விட்டு இங்க வந்தா பாரு. ச்சே. சாமி, என்ன மகனே? எல்லாரும் போயிட்டாங்க. ஆ. இப்போவாது சொல்லுங்க, மாதி எங்க சாமி? மாது ஓடுறா. ஏணி எங்கடா? அது எதுக்கு உங்களுக்கு? எதுக்கா? நாளை காலையில திரும்பி வெளியில போனோம்னா எப்படி போறது? அப்போ ஏணி வழியா தப்பிச்சு போனது நீங்க தானே? ஆமாடா. இன்ஸ்பெக்டர் 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 கூப்பிடுறா. இன்ஸ்பெக்டரை கூப்பிடு, கமிஷனரை கூப்பிடு. 2 குத்தம் 2 குத்தம். ஐயோ, அதை விடு. ஹோட்டல்ல பாதியில வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். சரியாவே சாப்பிடல. நல்ல மிலிட்டரி ஹோட்டலா பார்த்து பரோட்டாவும் குருமா வாங்கிட்டு வாங்க. பரோட்டா குருமாவா? அப்படியே இந்த தொப்ப வீங்கின ஆப்போன்னு கேளு. தொப்ப வீங்கினா ஆப்பமா? எனக்கு தேவைதான். உனக்கு இல்லடா, எனக்குடா. ஐயா, நீ தான் அசடன் தெரியுமே, எதுக்கு இதெல்லாம்? கொஞ்சம் சரிமா. இதுக்கு அதுவே பெட்டர். என்னைய பாரு பாரு, இங்க பாருமா. போரும், ரொம்ப வழிய வேண்டாம். கோச்சு கதிரி பட்டோ, அடுத்து நீ தான். அப்படியே பேக் ட்ராலியில் வந்து ஸ்லோவாக ஜூம் பேக் பண்ணுவேனா, அப்புறம் அப்படியே பேண்ட் ரைட் தான். வந்துட்டேன், உங்கள்கிட்ட வந்துட்டேன்டி. அடடே, சூப்பர் மெட்டி. மாவிலை பாதமோ மங்கை நீவே. பார்த்துனா கேமராவை உடைச்சிட போறேன். ஆடாதரி, ஆடாதரினா என்னன்னா இது என்ன ஸ்டில் கேமராவா? ஆடாத அசையாதுன்னு சொல்றதுக்கு. இது வீடியோ கேமராண்ணா. பரவாயில்லையே, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சேன். இதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்க. இந்த லைட் ஹவுஸ்ல இருந்து பார்த்தோமே, மெட்ராஸ் ஃபுல்லா ரொம்ப நன்னா தெரிஞ்சது. என்ன இந்த லைட் ஹவுஸ்ல யாரெல்லாம் குடி இருக்கா? என்னடி சொல்ற? ஹவுஸ்னா வீடு, வீடுனா யாராவது குடி இருக்க மாட்டாளா? புரிஞ்சுக்கோமா, லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். என்ன மாமி, கலங்கர விளக்கம் தெரியலங்கிறீங்களே? பாத்தியா, அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, உனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரியும். எம்ஜிஆர் நடிச்ச படம் கலங்கர விளக்கம் எத்தனை வாட்டி கேசட்ல பாத்திருக்கேன். ஏய் போங்கடி, உங்ககிட்ட மாட்டின்னு முழிக்கிறவர். மாது எங்கடா போயிட்ட? ஏண்டா மாது இப்படி பதிங்க வர? விளையாடுறியா? 2 நாள் எனக்கு கல்யாணம், என்னோட பேச்சுலர்ஸ் பார்ட்டி நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீ இங்க வந்துட்ட, இன்ஸ்பெக்டர் உன்னை வீட்டுல தேடுவாரு, அவருக்கு சந்தேகம் வராது? கவலையப்படாத மாது, நான் இங்க இருக்கேன், சாமியார் வீட்டுல இருக்காரு. புரியல. உனக்கு புரியாது. டேய், சாமி தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இந்த மாது வீட்டிலும் இருப்பான், வெளியிலும் இருப்பான். அப்பா, இப்பதான் சுத்தமா புரியல. ஏய், சாமி, கமிஷனர் மீட் மீ ஆபீஸ்ல கோவமா சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வேற அங்க போகணும். கண்ணா அப்படின்னு திட்ட போறார். இந்த மாது கேஸ் வேற சால்வ் ஆகாம அப்படியே பெண்டிங்லயே இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. என்னத்த சொல்றது? இந்த படுவாய் பைய மாதுவை பிடிக்க அருள் புரியவே மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. மாது, சினிமால டபுள் ஆக்ஷன் ஓகே, நிஜ லைஃப்ல எப்படி டபுள் ஆக்ஷன்? மாமி, இங்க தான் ஆக்ஷன், அங்க வெறும் ரியாக்ஷன் தான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. சொல்லுங்க. அதேதான். சொல்லுங்க சொல்லுங்க. சாமி, இன்னும் 2 நாள்ல என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அதுக்குள்ள நான் மாதுவை பிடிக்கலனா என் வேலையே போயிடும் போல இருக்கே. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன இது? சாமியார் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் என்னன்னு கேட்டுருவா? டேய் சும்மா இருடா. சாமி என்ன சொல்லியிருக்கார்? தியானம் பண்ணும்போது யாரும் கிட்டக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல. சொல்லுங்க சொல்லுங்க. பாத்தியா, சாமியே சொல்லிட்டார்.
சாமி நீங்க சொல்லுங்க. இது அவரு என்ன சொல்றது, நான் சொல்ல மாட்டேனா? சொல்லுங்க சொல்லுங்க, என்னவோ டேப் பண்ணி வச்ச மாதிரி இல்ல சொல்லினுங்கிறாரு. கமிஷனர் என்ன சொல்ல போறாரோ? சாமி உத்தரவு வாங்கிக்கிறேன். சாமி நீ செய்யறது உனக்கே நியாயமா? ஏன் இதில் உன் சுயரூபத்தை காட்டுற, பரோட்டா தூண்டுற, ஆப்பம் தூண்டுற, ஆனா இன்ஸ்பெக்டர் எதுக்கு வேஷம் போடுற? ஏன் சாமி இது? நீ யார் சாமி? சொல்லுங்க சாமி. சாமி சாமி உனக்கு என்னாச்சு சாமி? சாமி 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 சொல்லுங்க சாமி. ஓஹோ, சாமியார் மாதிரி செட்டப்பு, டேப் ரெக்கார்டரு, பழையபடி ஓட்டானா இன்ஸ்பெக்டர்? ஷோ, அவர் வேற நான் சொன்னா நம்பவே மாட்டாரு. வேற மாதிரி சொல்லி பார்ப்போம். எனக்கு சும்மா சொல்லக்கூடாது, உங்க அப்பா நல்லாவே ஏமாறுறான். ஏமாறத்துக்குனே பிறந்திருக்கிறான். எடேண்டா எத்தனை நேரம் பேசிட்டு இருக்கிறதே? இருடா, எல்லாம் ஒரே வெள்ளையா தெரியுது. நீ கருப்பு ட்ரெஸ் சண்டை போட்டுட்டு இருக்க, பின்னே எல்லாம் வெள்ளையா தெரியுது. மூதேவி, லென்ஸோட கேப்பை எடுத்து தொலை. தெரியும், மறந்துட்டேன். கேப் எடுத்துட்டியா? வெரி குட். ஜானகி எங்கே பாரு, சிரிச்சா மாதிரி இரு. ஆட்டாதரா ஆட்டாதரா. அப்படியே கொஞ்சம் கிட்டக்கவா, இன்னும் கொஞ்சம் கிட்டக்க, அப்படியே கொஞ்சம் கிட்டக்கவா. இப்ப மூஞ்சி தெரியுதா? என்னடா பனியனை மூஞ்சி மேல போட்டுட்டு இருக்க? ஏய், என்னடா ரெண்டு பேரும் தெரியுமா? ரெண்டு பேரும் நல்லா தெரியுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, அவளும் தெரியுறாளா? வேண்டாம், என்ன முத்திர எடு. மாது வாங்க வாங்க, நான் வாத்து பிடிச்சிட்டேனே. பா பா பா. நாயை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி. வாத்த பிடிக்கா, வாத்து மடையா. என்னடா அவசரம்? எதுக்குடா கூப்பிட்ட? சாமியார் மாது பிடிக்கிற விஷயமா உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா? உடனே கூட்டின்னு வர சொன்னாரு. சாமியார் தியானம்லாம் முடிச்சிட்டாரு, நீங்க உள்ளே போய் பேசலாம். சாமியார் மாட்டிக்கணும், சாமியார் மாட்டிக்கணும். சாமி சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பிக்னிக்ல மாது ஜானகி மட்டும் வீடியோ எடுத்தேளே, என்ன எடுத்தேளோ? என்னடி பட்டோ, ஒன்னு எடுக்காம இருப்பனா? என்ன நான் வீடியோல எப்படி விழுந்திருக்கேன்? நன்னா விழுந்திருக்கேன். என்னோ நீ வீடியோல ஓகேடி, தேங்க்ஸ்ண்ணா. ஆடியோல தான். உனக்கு குரல் தாண்டி சரியில்லை, மத்தபடி நீ நன்னா இருக்கடி. இஞ்சி இடுப்பழகி. சினோ, உனக்கு ஒரேனும் தெரியாதுன்னு நினைச்சேன். எப்படி நீ வீடியோ கேமரால ஆபரேட் பண்ண? எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான்டா. வீடியோ கேமரால என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு? என்னடா அது, திருச்சியில இருந்து மெட்ராஸ்க்கு எத்தனை வாட்டி வீடியோ கோச்சில் வந்திருப்பேன். ஏடா, வீடியோ கோச்சுக்கும் வீடியோ கேமராக்கும் என்னடா சம்பந்தம்? மாது, நானும் பட்டு மாமியும் என் ரூம்ல இந்த கேஸ்ட பாத்துட்டு இருக்கோம். ஜானகி, அந்த கேசட் ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா அதுல சாமியார் இல்ல, ஆர்டினரி ட்ரெஸ்ல உங்க அப்பா தேடுற மாதுவா இருக்கேன். யாரா அவன்? ஒரு கேசட்டை பார்த்து எப்படா ஒரு ஆளை பிடிக்க முடியும்? என்ன விளையாடுற நீ? தான் தேடுற மாது தன் பொண்ணோட நிக்கிறத பார்த்தாருன்னா அவ்வளவுதான், என் பேர்ல சந்தேகம் வரும், நான் மாட்டிப்பேன். கவலையே படாதீங்க, பாத்துட்டு பத்திரமா திருப்பி தந்துடுறேன். வாங்க மாமி போலாம். வரேண்ணா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம். முகூர்த்த நேரம் வரைக்கும் நான் மாது ஆக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தாலியெல்லாம் நீ தாண்டா கட்டணும். துபார், அந்த இன்ஸ்பெக்டர் ராமா அன்னைக்கு என்னோட வீடியோ கேசட் ஷாப்ல திருநீலகண்டருக்கு பதிலா ப்ளூ ஃபிலிம் இருந்துச்சு. எவனோ அயோக்கியம் பண்ண வேலை, நான் மாட்டிக்கிட்டேன். சப்போஸ் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற கேசட் நிஜமாவே திருநீலகண்ட கேசட்டா இருந்துச்சுன்னா என் பேர்ல உள்ள குத்தெல்லாம் போயிரும் இல்லையா? உன் பேர்ல உள்ள குத்தம் போயிடும். ஆனா எப்படி? அதுக்காக தான் சொல்றேன். எப்படியாவது இன்ஸ்பெக்டர் இருக்கிற ப்ளூ ஃபிலிம் கேசட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நிஜம் திருநீலகண்ட கேசட் அங்க வச்சுட்டா சூப்பர் ஐடியா. ஆனா இதுக்கு இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கணுமே. அவன் எப்படா ஒத்துப்பான்? அவனுக்கே தெரியாம கேசட்டை மாத்தணும். ஆமா, அந்த கேசட் எப்படி மாத்த போற? அதான் எப்படி மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மாது, நீ இங்கே நின்னு யோசி. நான் உள்ள பட்டுவோட ஜாலியா யோசிக்கிறேன்டா. ஜாலியா எப்படி யோசிப்பா? சீனு, சீனு கண்ணா.
டிஸ்டர்ப் பண்ணாதடா, உனக்காக தான் பட்டுவோட யோசிச்சுட்டு இருக்கேன். தச்சி இங்க வாங்க. நீ யோசிக்கிறதுக்குள்ள என் கல்யாணமே வந்துடும். என்ன சொல்ற? இந்த பார், இன்னைக்கு ராத்திரி இன்ஸ்பெக்டர் ரூம்ல இருக்கிற அந்த ப்ளூ ஃபிலிம் கேசட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரிஜினல் திருநங்கன்ற கேசட்டை அங்க வச்சுட்டா அது முடியாதுடா. ஏன்? இன்ஸ்பெக்டரே அந்த ரூமை திறக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா? அரை மணி நேரமா அந்த பூட்டுல சாவியை போட்டு கொடன்னு குடஞ்சுதான் திறக்கிறார். கோயில் பூட்டு மாதிரி. இவ்வளோ பெரிய பூட்டு, இவ்வளோ பெரிய சாவி. இன்ஃபேக்ட் இன்ஸ்பெக்டர் நாயுடுவும் அந்த சாவியை பல்லக்கு தூக்குற மாதிரி தூக்கிட்டு போறதை என் கண்ணால நானே பார்த்துருக்கேன்டா. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்க, பேசாம அந்த சாவியை திருடிடலாமே. திருட முடியாதுடா. சாவி இன்ஸ்பெக்டர் ஜீப்ல என்ன இருக்கு? ஜீப்ல எதுக்கு சாவி வச்சாரு? வீல் பங்க்சர் ஆனா யூஸ் பண்ண வேண்டாமா? வீல் பஞ்சர் ஆனா சாவி எதுக்குடா? ஜாக்கி போட்டு தூக்க அந்த சாவியை தான்டா யூஸ் பண்றாரு. சோ சாவியை திருடணும்னா ஜீப்பை திருடணும், ஜீப்பை திருடணும்னா உள்ள இருக்க இன்ஸ்பெக்டரையும் திருடணும். என்னடா அது, கள்ளச்சாவி போட்டு திருடுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம், இங்க சாவியே கள்ளத்தனமா திருட வேண்டியிருக்கு. அதனால தான் சொல்றேன், உன் பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. நான் என் பட்டுவோட போய் யோசிக்கிறேன். இருடா, இந்த சேஃப் லாக்கர் பூட்டெல்லாம் சில கில்லாடி திருடங்க கொடை கம்பியாலே திறந்துருவாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதான் உன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரா நல்ல திருடனா இருக்கானடா? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, என்னால இப்ப வெளியில போக முடியாது. நீ எப்படியாவது ஒரு நல்ல சேஃப் திருடனா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி ராத்திரி அவன் இங்க வர சொல்லு. இன்ஸ்பெக்டர் ரூம்ல இருக்கிற அந்த ப்ளூ ஃபிலிம் கேசட்டை எடுத்துட்டு அதுக்கு பதிலா ஒரிஜினல் திருநங்கன்ற கேசட்டை அங்க வச்சிட சொல்லு. யாரா அவன்? திருடன் திருடினா போலீஸ்காரனை விட்டு திருடனை கண்டுபிடிக்க சொல்லலாம். நீ என்னடானா போலீஸ்காரனை வீட்டுல திருடுறதுக்கே ஒரு திருடனை கண்டுபிடிக்க சொல்றியே. இப்ப நீ என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு. திருடன் திருடினா போலீஸ் திருடனை விட்டு திருடன் போலீஸ். முதல்ல என்ன சொன்ன? நானா துப்ப வேணான்னு பாக்குறேன். இந்த பார், நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோ எனக்கு தெரியாது. எப்படியாவது ஒரு சேஃப் திருடனை பார்த்து ஃபிக்ஸ் பண்றேன். சீனு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஓகேமா, நீயே கொடுத்துரு. அதானே பார்த்தேன். யாரோ ஒருத்தன் பழமா வரான், அவனை கேட்போம். சார், இந்த சேஃப் திருட தெரியலதண்டி. ஸ்கூட்டர் வண்டி மேலே தங்க நிறசிலை போலே வந்துகிறான். சார், சார் இங்க வாங்க. இந்த சேஃப் திருட சிங்கார வேலைங்கிறது. சேஃப் திருட சிங்கார வேலைனா போயா வேலையை பார்த்துன்னு வந்துட்டானுங்க. இவனை பார்த்தாலே திருட மாதிரி இருக்கான். என்ன பார்த்து சிரிக்கிறான்? எட்டம் எட்டம் ஒரு புத்தம் புதிய துணி நான் அலசுவேன். ஜகா சூப்பரா போடிடும் பார். நாள் சால்சி சார், என்ன தர்ற சொல்லு. கம்னரா சொல்லுமா என்னாண்டா? சேஃப் திருட சிங்கார வேலை தேடுறியா? என்னது சேஃப் திருட சிங்கார வேலைனா? நான் தான் மாதே. துணியை புஞ்சி புஞ்சி வளர்த்துறான் இவன். திருடனா விளையாடுறா? அபாடா, சொல்லுமா என்ன மேட்ரு? ஏய் கையேறா. இவன் சேஃப் திருடனா? போட்டா சத்தியமா சொல்றமா, நான் தான் சேஃப் திருட சிங்கார வேலை. நிஜமாவா? மெய்யாலுமே. அப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடணும். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடணுமா? ஒரு வீட்டுக்குள்ள போய் ரூம்குள்ள நுழைஞ்சு சேஃபை திறக்கணும். வீட்டுக்குள்ள போய் ரூம்குள்ள நுழைஞ்சு சேஃபை திறக்கணுமா? ஆமா. படா ரிஸ்க் மேட்ருமா, சட்டப்படி குத்தம். என்னடா இது, சேஃப் திருட சிங்காரவன் பெருமையா சொல்லிக்கிற, ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடதுக்கு இவ்வளவு யோசிக்கிறியே? சார், சேஃப்னா நீ நினைக்கிற மாதிரி லாக்கர் சேஃப் இல்ல. பின்ன நான் சேஃபை திறக்கிற திருடன் இல்ல, சேஃபா திருடுற திருடன். நீ என்னமோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடணுங்கிற. என்னடா சொல்ற? வீட்டுக்குள்ள நுழையாம எப்படா திருட முடியும்? புரிஞ்சுக்கப்பா, நான் சேஃபா வீட்டுக்கு வெளியில இருக்கிறதான் திருடுவேன். புரியல? பிரியல? விவரமா சொல்றேன். காலையில ஊடுங்கள்ல பேண்ட் ஷர்ட்லாம் தோச்சிட்டு கொடியில காய போடுவாங்க இல்ல, நான் அத்தை திருடி ஒன் டே ஃபுல்லா போட்டுக்கின்னு சாயங்காலம் அவங்க துணி எடுக்க வரத்துக்குள்ள கொடியில கொண்டு போய் போட்டுருவேன். என்ன ஒண்ணு, நாள் பூரா நான் ஈர துணியோட அலையணும். அதாம்மா பேஜாரு. அப்ப சேஃப் திருடனா பாதுகாப்பான திருடனா? சார், காலையில எழுந்தா குளிக்கணும் இல்லையா, நேர ஒரு வீட்டுக்கு போய் பக்கெட் திருடுவேன். இன்னொரு வீட்டுக்கு போய் தண்ணியை திருடிக்கின்னு அதுக்கு பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். இப்ப என்ன சொல்லிட்டேன்னு சிரிக்கிற? மேட்ரை கேளுமா? சரி சொல்லு. அப்பால அதே பக்கெட்ல இன்னொரு வீட்டுக்கு போய் தண்ணியை திருடிக்கின்னு முதல்ல தண்ணி திருடின அந்த வீட்டுல போய் ரொப்பிடுவேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். இருக்கிற தண்ணி கஷ்டத்துல நம்மளால எதுக்குமா அவங்களுக்கு தொந்தரவு? அப்ப அந்த பக்கெட்ட முதல்ல எந்த வீட்டுல திருடனோ அங்கேயே சேஃபா வச்சிருவேன். நல்ல பாலிசிடா. அதான் இப்படியே ரொட்டேஷன்ல ஓடுனுக்குது லைஃப். சரி, பக்கெட்டுக்கும் ஷர்ட்டுக்கும் திருடிடுவ. புவா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ?
அந்த ஒரு விஷயத்துல தான் ஆண்டவன் எனக்கு எந்த கோரியும் வைக்கலம்மா. என்னடா சொல்ற? ஊர்ல நிறைய நல்ல புலன் சொத்தெல்லாம் இருக்குது. சாப்பாட்டுக்கு அரிசி அங்க தானே வருது. பைத்தியம், ஊர்ல நிலமுலாம் இருக்குங்கிற, அதை வச்சுன்னு ஷர்ட் பக்கெட் இதெல்லாம் வாங்க வேண்டியதானே? உத்தியோகம் புருஷ லட்சணம் சொல்லிக்கிறாங்கல்ல, எதுக்கு இந்த தண்ட செலவு? துணிமணி பக்கெட்டுன்னு வாங்கிக்கினு ஏயா காசை கரியாகிறீங்க? புரியாத ஆளாகிறிய முண்டோ, நீ சேஃப் திருடலடா, சேஃப் கருமி. வந்த விஷயம் என்ன பட்டுன்னு சொல்மா. இது திருட்டே இல்லடா, நீ திருடவே வேண்டாம். நான் சொல்ற வீட்டுக்குள்ள போய் ரூம்குள்ள நுழைஞ்சு சேஃபை தர, அங்க ஒரு திருநீலகண்டர் கேசட் இருக்கும், அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நான் கொடுக்குற திருநீலகண்டர் கேசட்டை வச்சுடு, அவ்வளவுதான். ஏயா குழப்புற? அது எதுக்கு திருநீலகண்டர் கேசட்டை எடுக்கணும்? அப்போ திருநீலகண்டர் கேசட்டையே வைக்கணும். எல்லாம் ஒரு ரொட்டேஷன் தான். நீ மட்டும் ஒரு வீட்டுக்குள்ள போய் தண்ணியை திருடிட்டு அதே வீட்டுக்குள்ள போய் தண்ணியை வைப்பலையா, அந்த மாதிரி தான். ஏவா சென்டிமெண்ட்ல டச் பண்ணிட்டோமா? அப்ப திருடுறதுக்கு உனக்கு ஓகே தானே? எனக்கு திருடறதுக்கு ஓகே தான். நீ ஒரு காரியம் செய். என்னது? எதுக்கும் சேஃபா போலீஸ் பர்மிஷன் வாங்கிடு. ஓகே. போலீஸ் பர்மிஷனா? முட்டாள், திருட போறதே போலீஸ்காரன் வீட்டுல தான்டா. என்னது? போலீஸ்கார வீட்டுல நான் திருடணுமா? நம்மளால முடியாதுப்பா, விட்டுருப்பா. ஏன்னா உள்டா அடிக்கிற? இப்படிதான் ஒரு தப்பா போட்டுக்க சட்டே இல்லையான்னு சொல்லி ஆர்வ கோளாறுல போலீஸ்கார வீட்டுல மாட்டிருந்த யூனிஃபார்மை திருடி போட்டுக்கின்னு திருடங்கிட்ட மாட்டிக்கினம்பா. அப்புறம் என்ன, நெஜ போலீஸ்காரன் நினைச்சுக்கின்னு பேட்டைக்குள்ள வருவியான்னு சொல்லி பின்னி கட்டானுங்க. நம்மளால முடியாத ஆளை விடுப்பா. என்னடா இது, இவங்க கூட பெரிய அவஸ்தையா இருக்கு. மாது, ஹலோ, சீனுவா சொல்லு. மாது, தீல ஆரம்பிச்சு இன்ல முடியும், நடுவுல ருடான்னு வருமே, அவன் கிடைச்சிட்டான். தீல ஆரம்பிச்சு இன்ல முடியும், நடுவுல ருடான்னு வருமா? என்னடா குழப்பற? ஓ திருடனா? அம்மா அதே எப்படி சொல்ற? புரிஞ்சுக்கோடா, மால ஆரம்பிச்சு டைல முடியும், நடுவுல லிகைக்கான்னு வருமே, அங்கிருந்து பேசுறேன். ஓ மளிகை கடையில பேசுறியா? அம்மா அக்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா? அதேதான். அதே மாதிரி சேஃபாவே போ. மது, தீல ஆரம்பிச்சு இன்ல முடியும், நடுவுல ருடான்னு வருமே, அவனே சொல்றான் சேல் ஆரம்பிச்சு இஃப்ல முடியும், நடுவுல ஒண்ணுமே வராது, அப்படியே போங்கறான். ஏண்டா பிராண்ட வாங்குற? இதுக்கு நீ அவனே நேர்ல கூட்டு வந்திருக்கலாம். இப்ப என்ன அவன் ஒத்துக்கறானா இல்லையா? மது, போல ஆரம்பிச்சு இஸ்ல முடியும், நடுவுல என்ன வரும்? லீ 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 வருமே, அவர் விடனா முடியாதுங்கறான். நீ ஒன்னும் கவலைப்படாத. போல ஆரம்பிச்சு இஸ்ல முடியும், நடுவுல லீ வருமே, அவங்களுக்கு பால் ஆரம்பிச்சு இல்லல முடியும், நடுவுல ஒண்ணுமே வராத. அத கலந்து எடவ நான் இதுக்கு ஒன்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன். டேய் போன் அவன்கிட்ட குடுறா. சொல்லுங்க. தபரப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்ஸ்பெக்டரை பத்தி பயப்படாத. இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் நான் பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருவேன். அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. நீ என்ன பண்ற, நேர ரூமை திறந்து சேஃபை திறந்து கொடுத்துரு. கேசட்டை மாத்திரத்தை நாங்க பாத்துக்கிறோம். ஓல ஆரம்பிச்சு கேல முடியும், நடுவுல ஒண்ணுமே வராது. ஓகே, பீட போனை வை. போனுக்கு எவ்வளவு ஆச்சு? 2ல ஆரம்பிச்சு பால முடியும், நடுவுல ரூ வருமே, அது தாங்க. இந்த ஃபுல் அமௌண்ட். இது எதுக்கு? முண்டோ, நான் சொன்ன காரியத்தை நீ கச்சிதமா முடிக்கிறதுக்கு. இதெல்லாம் உண்டா? இப்படி ராத்திரி 10 மணிக்கு கரெக்டா வீட்டுக்கு வந்துரு. நான் வேற போய் திருநீலகண்டர் கேசட் வாங்கணும். நீ ஏன்பா அதுக்கெல்லாம் கஷ்டப்படுற? நீ இப்போ திருநீலகண்டர் கேசட் தானே இவ்வளவு துட்டு குத்துக்கிற. நைட்டு வரும்போது நானே வாங்கி வரேன். அப்படிங்கிறியா? அதுவும் சேஃப் தான். கமிஷனர் பாத்தீங்களா? இன்னைக்கு ரொம்ப பிஸியாண்டா, நாளைக்கு பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் சாமி, ஆசீர்வாதம் பண்ணணும். நானும் நாயுடும் தூங்க போறோம். ஆசீர்வாதம் வேணாங்க. இதுல அபிஷேகம் பண்ண பால் இருக்குது, குடிங்க, நிம்மதியா தூக்கம் வரும். நாயுடு, இது உனக்கு தான். ஐயா எனக்கு வேணாம். ராத்திரில நான் பாலெல்லாம் குடிக்கிறது இல்ல, காஃபி தான். டேய், அதுக்காக சாமிக்கு காஃபில அபிஷேகம் பண்ண முடியும்? குடிடா. சார், சாமியார் பத்தி ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட. இட் இஸ் மை ஆர்டர், குடி. ரொம்ப நன்றி சாமி. இருக்கட்டும் ராமானுஜம், இந்த பிளாஸ்க் இங்கேயே வச்சுட்டு போறேன். ராத்திரி நல்ல தூக்கம் வரும். முழிப்பு வந்துச்சுன்னா இன்னொரு ரவுண்ட் அடிங்க.
சேஃப் சிங்காரவேல வருவானா இல்ல ஓட்டானா? ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருக்கேன்டா, டெஃபினட்டா வருவான். என்ன மாமி, பாதி கேசட் பார்த்துட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆமாமா, தூக்கம் கண்ணை சொல்லிட்டு அதான் ஸ்ட்ராங்கா ஒரு கப் காபி சாப்பிட்டுட்டு மீதி கேசட்டை ஃப்ரெஷ்ஷா பார்க்கலான்னு. நீ வேணா போய் அவரும் சாமியாரும் காஃபி சாப்பிட்றாங்களா கேட்டு பாயேன். சரி மாமி. யாரு பாலை கொண்டு போய் ஹால்ல வச்சா? மாது, பட்டு மாமி காஃபி கலந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு வேணுமா? காஃபி தானே, கண்டிப்பா வேணும். இன்னைக்கு ராத்திரி நிறைய வேலை இருக்கு. ராத்திரி ஃபுல்லா கண்ணு முடிச்சுட்டு இருக்கணும். பாலும் பழமும் சாப்பிட்டு அழுத்து போச்சு. ஃபார் அ சேஞ்ச் காஃபியும் கனியும் சாப்பிடலாமே. ஓகே மாது. பட்டு, எனக்கு காஃபி கிடையாதா? என்னன்னா உங்களுக்கு போய் நான் காஃபி தராம இருப்பேனா? உங்களுக்கு காஃபினா எவ்வளவு உசிறு. ரொம்ப தேங்க்ஸ் நீ பட்டு. அதுக்கே இப்படி பண்ணாட மாதிரி பறக்குறேன். சோகா இருக்குதுப்பா, நல்ல ஈரமா தான் இருக்குது. என்னது இது? நம்மள வர சொல்லிட்டு இவனுங்க தூங்கிட்டானுங்க. இவன் நான் தூக்கத்துல கார் ஓட்டுறான். சரி, வாங்கின காசுக்கு சேஃபா காரியத்தை முடிச்சிடலாம். நல்ல சட்டையா இருக்குது. நாளைக்கு நீ கொடியில காய போட மாட்டியா? பாத்துக்கிறேன். இவந்து என்னது? ஏதோ ஒரு கதவு மூடி இருக்குன்னா எல்லா கதவும் திறந்து இருக்குது. ஓ, திஸ் இஸ் கிச்சன். ஆல் மாமி ஸ்லீப்பிங்கு. நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது. எனக்கு தான் யூஸ் ஆகாது. பாய் மாமிஸ். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். நான் இப்படி கொட்ட விடுறான். சட்டைய துவைக்கவே மாட்டான் போல. கப்பு தூக்குது. இந்த ஆள் எப்படிதான் பொறுத்துனுக்குறானோ. 2 பேர் சட்டையும் கொடியில காய போடுங்க, பாத்துக்கிறேன். முடித்ததை நினைச்சியே நடப்ப. எப்பா, வேலையெல்லாம் சேஃபா முடிச்சிட்டேன். பூட்டாடாது. எடுத்துட்டு வந்த கொடை கம்பியெல்லாம் திறந்து பார்த்துட்டு கடைசியா கொடையாலேயே கொடாஞ்சி திறந்தையா. நிம்மதியா தூங்குங்க. சே மார்னிங். நினைத்ததை உடுத்தியே இருப்பவன். டெம்டிங்கா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பாலிசிக்கு விரோதம் கண்ணு கைட்டு வச்சிடுறேன். மாது, பட்டு இல்ல அபிஷேக மாத்திரை கலந்த தூக்க பால்ல, தூக்க மாத்திரை கலந்த அபிஷேக பால்ல காப்பியை கலந்து கொடுத்துட்டா. அதனால தான் நம்ம 2 பேரும் ராத்திரி பூரா காட்டுத்தனமா தூங்கி இருக்கோம். அதை விடுறா, ராத்திரி உனக்கு முழிப்பு வந்ததா இல்லையா? நடுவுல ஒரே ஒரு தடவை முழிப்பு வந்தது. டல்லா இருந்துச்சா, ஃப்ரெஷ்ஷா இருப்பமே காஃபியை சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி போயிட்டேன். படுபாவி, இந்த சிங்கார வேலை வந்தானா கேசட்டை மாத்தினானா ஒண்ணுமே புரியலையேடா. மாத்திட்டேன். அப்பா, இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்சேன். அங்க இருந்த திருநீலர் கன்ற கேசட்டை எடுத்தேன். நான் கொண்டு போன திருநீலர் கன்ற கேசட்டை வச்சேன். ஏண்டா, நீ இப்ப அவனுக்கு கேசட் வாங்கி தரலையா? ஒரு வேலை மிச்சம்னு விட்டுட்டேன். கொடுத்ததே ஒரு வேலை தான், அதையும் மிச்சம்னு சாய்ஸ்ல விட்டுருக்க. கேசட் ஏறா. ஏமா நம்பிக்கை வரலையா? கவனி.
இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்சனா உள்ள பீரோவை திறந்தா சிவகவி, அசோக் குமார், அர்தாஸ்னு என்கேடி நடிச்ச கேஸ்டா இருந்தது. ஒண்ணுத்திலயும் பேர் இல்ல. நல்ல வேலை சேஃபா நான் டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு போறேனோ போயிச்சேன். பொறுமையா உக்காந்துக்கிட்டு எல்லா கேசட்டையும் கேட்டு அங்க இருந்த திருநீலர்கன்ற கேசட்டை எடுத்துக்கின்னு நான் கொண்டு போன திருநீலர்கன்ற கேசட்டை வெஸ்ட் வந்துட்டேன். இந்தா புடிமா நீ கேட்ட கேசட். ஐயோ ஆடியோ கேசட் மூதேவி, நான் கேட்டது வீடியோ கேசட்டா? வீடியோ கேசட்டா? ஏங்க இவரு என்கிட்ட என்ன சொன்னாரு கேளுங்க. திருநீலர்கன்ற கேசட் தான் சொன்னாரு. வீடியோ கேசட் சொல்ல தேல. அட சொல்லத்துக்கு கஷ்டமா இருந்ததுன்னா வீல தொடங்கி யோல முடியும், நடுவுல டி வரும்னு என்கிட்ட விழா வெறுப்பேத்தாதடா. என்னையாமா கோச்சிக்கிற? நான் எப்பயுமே சேஃப் தான். ஆமா வீட்ல துணி காய போட்டுறாங்களா? இது கேக்குறாங்க. நீ முதல்ல போயேன்டா. போறேன். ரொம்ப சாரிடா. இப்ப என்ன பண்ண போற? கண்ணா கொஞ்சம் குனிறியா? கால்ல வந்து மன்னிப்பு கேட்க சொல்றியா? விழறேன்டா. போதுமா? இன்னும் கொஞ்சம் குனி. போதுமா? இன்னும் கொஞ்சம் குனி. தர வந்துச்சுடா. அதுக்கு அதான் குனிடா. கமிஷன் பார்த்து என் பொண்ணோட கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டு அப்படியே லீவு கேட்கலான்னு போனேன். மாது பிடிக்க வக்கல் அது உனக்கு எதுக்கா லீவுன்னு கண்ணா அப்படிதான் திட்டாரு. நியாயம் தானே? சொல்ல மாட்டீங்க. கிடைச்ச மாதோட பேண்ட் ஷர்ட்டை வச்சு பூஜை பண்ணி தரேன், பூஜா பலன் மாது கிடைப்பான், அர்ஜென்ட்டா வாங்க நீங்க தானே சொன்னீங்க. கிடைக்கலையே. என்னங்க செய்யறது? இந்த பேண்ட் ஷர்ட்லாம் ரொம்ப பழைய டெக்னிக், ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏ சாமி இப்படி பண்ணி பார்த்தா என்ன? எப்படி? மாது சம்பந்தப்பட்ட பொருள் வேற ஏதாவது வச்சு பூஜை பண்ணி பாப்போமே. மாது சம்பந்தப்பட்ட பொருள் எது கேட்டாலும் நீங்க கொண்டு வருவீங்க. நிச்சயமா நீங்க சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன் மாது வீட்ல இருந்து. அப்ப இந்த பேண்ட் ஷர்ட்லாம் வேண்டாம், வேற ஏதாவது சாலிடா கிடைக்குமா? சாலிடானா மாதுவோட வீட்ல இருந்து டேபிள் சோஃபா இப்படி ஏதாவது. டேபிள் விட்டு கொஞ்சம் தள்ளி வாங்க. தள்ளி வந்தா டிவி கீழே, விசிஆர் குள்ள கேசட், வீடியோ கேசட். சாமி இப்பவே மாது வீட்டுக்கு போய் விசிஆர்ல இருந்து கேசட் கூட வந்துறேன். ஐயோ இங்க இருக்கிற ப்ளூ ஃபிலிம் கேசட்ட குடுப்பான்னு பார்த்தா மாது வீட்டுக்கு போறேங்கறானே படுபாவி. சாமி மாது சம்பந்தப்பட்ட வீடியோ கேசட் மாது வீட்டுக்கு போனோம். அதான் நம்ம கிட்டே திருநீலகண்டர் ப்ளூ ஃபிலிம் கேசட் இருக்குதே. அத தரலாமே. நான் ஒரு முட்டாள் சாமி, நீங்களா சொல்லக்கூடாத. நீங்க முட்டாள், நீங்க தான் சொல்லிக்கலாம், நான் எப்படி சொல்றது? நான் இப்பவே ரூம் போய் கேசட் கொண்டு வந்துறேன், நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஏன் சாமி பூஜை முடிய எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒண்ணும் பிரமாதம் இல்ல. இத கொண்டு போய் அங்க வச்சிட்டு இதுக்கு மேல அதை இங்க கொண்டு வேண்டியதான். என்ன சொல்றீங்க? நான் பூஜையை சொன்னேங்க. பாப்பு சாமி, ஒருவேளை பூஜா பலன் மாது எங்க இருக்கான்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுங்க. என் பொண்ணு கல்யாணத்தை உங்களை நடத்த வச்சுட்டு மாது பிடிக்க நான் ஓடிடுவேன். மாது பிடிக்கதான் ஐடியா கொடுப்பான் பார்த்தா தாலி கட்டவே ஐடியா கொடுக்குறான். லூசு பய. பாஸ் கல்யாணம் நெருங்கிடுச்சு, இன்னும் சாமியார் கோலத்துல இருக்கீங்க, எப்படி சமாளிக்க போறீங்க? கிட்டத்தட்ட சமாளிச்சாச்சுரா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ப்ளூ ஃபிலிம் கேசட் என் கையில வந்துரும். லூசு இன்ஸ்பெக்டர் பூஜை போட்டு தர சொல்ல இருக்கிறான். நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நீ வாசல்ல போய் நில்லு, உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வரேன். ஓகே பாஸ். சாமி என்ன இன்ஸ்பெக்டர்? இந்தாங்க கேசட். ஆத்மா में कैसेट बात तो जलो जास्मी सील में जटा पटा हो. மாது கிடைப்பானே? எங்கிட்ட கேசட்டை கொடுத்துட்டீங்களே, நாளை காலையில மாது வருவான், போயிட்டு வாங்க. அப்பா சபாபதி. எஸ் பாஸ். இந்த ப்ளூ ஃபிலிம் கேசட் இத தூக்கி எறிஞ்சிரு. எப்படியாவது ஒரு வீடியோ ஷாப்புக்கு போய் ஒரு புது திருநீலகண்ட கேசட்டை கொண்டு வரேன். ஒரே நிமிஷத்துல கொண்டு வரேன் பாஸ். எதுக்கு பாஸ்? நான் என்ன பண்ண போறேன், அந்த திருநீலகண்ட கேசட்டை பூஜை போட்டாச்சுன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கொடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் கேசட்டை பாப்பான், என் பிரச்சனை தீந்துரும். அவ்வளவுதான், சீக்கிரம் போ. ஓகே பாஸ். ஜல்தி. ஜானகி அந்த வீடியோ கேசட் ரொம்ப பிரமாதமா இருந்தது. நீயும் மாதுவும் அந்த வார்த்தை பிடிக்க ஓடுறேல, சூப்பர்மா, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஐயோ கத்தாதீங்க மாமி, என்ன குரல் இது? தெலுங்கு படம் வில்லன் மாதிரி. நீங்க சமத்து இல்ல. என் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் மாதுதான் சாமியார் எங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாது. ஆமா மாது எங்க? தெரியல. மாமி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் ஷாப்பிங் போனோம், மாது வந்தா இந்த கேஸ்ட கொடுத்துறீங்களா? நான் கொடுத்துறேம்மா. பட்டோ அங்க நின்னுட்டு என்னடி பண்ற? எனக்கு இங்க போர் அடிக்குது. வாடி பட்டோ, வாயண்டி பட்டோ. பாத்தியோனோ இந்த அலையிறது 6 மாசமா சாமியாரா இருந்ததோன்னோ சொந்த பொண்டாட்டி பார்த்தே சொல்லு விடுறது ஓவரா வழியிருது. நீ போமா, நான் கேசட்டை மாதுகிட்ட கொடுத்துடுறேன். இன்னும் என்னடி பண்ற? வாடி பட்டோ. கொஞ்சம் இருங்கண்ணா, இந்த கேசட்டை மாது கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பழா போன கேசட் அந்த டேபிள்ல வச்சுட்டு வாயேன், மாது பார்த்து எடுத்துப்பான். வாடி பட்டோ, வாயண்டி பட்டோ. சரியே பீட, ஏன் இப்படி பறக்குற? இவர் ஏன் தான் சம்சாரி ஆனாருன்னு இருக்கு. சாமியாரே பெட்டர். இந்த சபாபதி எங்க போய் தொலைஞ்சான்? கேசட்டை கொண்டு குடுறான்னு இன்னும் ஆளை காணோம்.
சபாபதி கேசட் கொண்டு வந்து இங்க வச்சுட்டா. இங்க எது கேசட் கொண்டு வந்து வச்சா? எனிவே கேசட் கையில வந்தாச்சு. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். சாமி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? பூஜை நல்லபடியா முடிஞ்சிச்சு. இந்தாங்க கேசட். நான் இப்போ என்ன பண்ணணும்? முடிஞ்ச அந்த கேசட்டை ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு ஏதான க்ளூ கிடைக்கும். சாமி அப்பா, என் பிரச்சனை தீர்ந்தது. பாஸ் எங்க போனாரு? பாஸ் திருநீல கன்ற கேசட் கொண்டு வர சொல்லிட்டு எங்க போயிட்டாரு பாஸ்? ஏண்டா கடைக்கார சபாபதி கட்டில போறேன் நாசமா போறேன். ஏண்டா அப்படி நட்டு நடு ஆளுன்னு பாசி பாசின்னு கத்தின்னு இருக்க? ஆமா என்ன இது கேசட்? இது பாஸ் மாதவோட கேசட். இதை நீ எதுக்குடா எடுத்த? எடுக்கலாம் மாமி, கொடுக்க வந்தேன். எதுக்குடா எடுக்கணும் அப்புறம் கொடுக்கணும்? ஏன் இந்த கேசட் மாதுக்கு எடுத்துக்க தெரியாதா? இந்த பார், நான் இந்த கேசட்டை மாது கிட்ட கொடுத்துறேன், முதல்ல நீ வெளில போடா. ஏன் மாமி நீங்களே வர வரன்னு பேசிட்டு இருக்கீங்க? சுத்த சாவுகிராக்கியா இருப்பீங்க போல இருக்க. ஆமா ஆமா, நாங்கெல்லாம் தான் சாவுகிராக்கி, நீ தான் பெரிய கல்யாண கிராக்கி. போயேண்டா. சாமியார் எதுக்கு கேசட்டை இன்னொருத்தவங்க பார்க்க சொன்னாரு? எஸ், ஹலோ இன்ஸ்பெக்டர் ராமானுஜம் ஸ்பீக்கிங். கௌசல்யா மேடமா, சொல்லுங்க. என்ன சார் இப்படி அநியாயம் பண்றீங்க? என்ன என்ன சாமியார் ஒரேடியா குத்தகை எடுத்துட்டீங்களா? ஆக்சுவலா சாமியாரை வரவழைச்சது நான். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளா ப்ரமோஷன் கிடைக்கல, என்ன பண்ணலாம்னு கேட்கறதுக்காக அவரை வரவழைச்சிருக்கேன். இத பாருங்க, இப்போ நாங்க நேரா வரப்போறேன். சாமியாரை கையோட அழைச்சிட்டு வரப்போறேன். அவசரப்படாதீங்க, என் பொண்ணு கல்யாணம் முடியட்டும். நானே சாமியாரை கொண்டு வந்து உங்க வீட்டுல சேர்த்துறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ 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 இன்ஸ்பெக்டர். என்னாச்சு இவருக்கு? ஒண்ணு ஒண்ணு ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது என்ன? ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது என்னவோ. ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு ஹலோ இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்று எண்ணி வந்தால் அம்மம்மை கண்ணு முன்ன நடப்பது என்னவோ. சாரி மேடம், எனக்கு சாமியார் பேர்ல கொஞ்சம் சந்தேகம். என்ன? சாமியார் முதல்ல உங்க வீட்டுக்கு எப்ப வந்தார்? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. மேடம், உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். மாது தான் சாமியார வேஷம் போட்டிருக்கான். மாதுதான் சாமியாரா? எஸ், எனக்கு இன்னும் சில டவுட்ஸ் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கணும். நான் மாதுவோட வீடியோ லைப்ரரிக்கு மறுபடியும் போய் சர்ச் பண்ண போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுறேன். குட் நைட். அது மாது ஓடுது. குடிக்கலன்னு பின்னாடியே ஓடினா அவுத்து விட்டு ஓட்டான். ராமானுஜன், இந்த ட்ரெஸ் கொடுங்க. இது எதுக்கு உங்களுக்கு? எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பிய நீ. சார், சாமி பேண்ட் போட்டுருக்க சார், பாருங்க சார். என்னடா உளற? சார், இந்த சாமியார் உங்க பொண்ணு ஜானகி ரூமுக்கு தாவிட்டார் சார். யோ, மாது மட்டும் தான் பிடிச்சி வச்சிருக்கேன். யார் யார் சாமியாரு? மாது எங்கயா? அதான் நானும் யோசிக்கிறேன். வாங்க வாங்க. அடடே, புது மாதிரியான கல்யாணமா இருக்கே. மாப்பிள்ளையே வாசல் நின்று எல்லாரும் வரவேற்கிறாரு. என்ன சொன்னார் கேட்டேளணும்? அதுக்காக அதே மூட்ல போய் ஜானகி கழுத்துல தாலியை கட்டி வைக்காதீங்க. வாங்க வாங்க. சசிவதன ரூபிணி
மாது 9 மணி முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. துபார் ஜானகி, முகூர்த்தத்துக்கு 15 நிமிஷம் தான் இருக்கு, 15 நிமிஷம் தான் இருக்குன்னு கடந்த 1 ஹவரா நீ இதே சொல்லிட்டு இருக்க. எனக்கு பயமா இருக்கு. கடிகாரம் பார்க்க கூட தெரியாத கல்யாணம் பண்ணிட்டு எப்படி குப்பை கொட்டுறதுன்னு. விளையாடாதீங்க மாது, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? துபார் ஜானகி, நீ டென்ஷன் ஆகாத. அப்புறம் உங்க அப்பா இன்ஸ்பெக்டர் கண்டுருவா, என் பிளான் எல்லாம் அம்பேல் ஆயிடும். ஐயோ, பிளான் என்ன பிளான்? அதையாவது சொல்லுங்களேன். அது தெரிஞ்சா நீ இன்னும் டென்ஷன் ஆயிடுவ. துபார், முகூர்த்தத்தும் போது நீ கேஷுவலா கழுத்து நட்டு தாலி தன்னால ஏறும். ஐயோ, அப்போ நீங்க தாலி கட்ட போறது இல்லையா? நான் தான்மா. நீங்க சாமியார் வேஷத்துல இருக்கீங்க, நீங்க எப்படி தாலி கட்டுவீங்க? ஏன் சாமியார் வேஷத்தை தாலி கட்டினா வேணாம்பியா? அதுக்கு இல்ல, எங்க அப்பா எதிரில் எப்படி? கவலையே படாத, நான் தாலி கட்டும் போது உங்க அப்பா இருக்க மாட்டாரு, போயிடுவார். ஐயோ, எங்க அப்பா போயிடுவாரா? ஐயோ, போயிடுவார்னா ஒரேடியா போயிடுவார்னு சொல்லல. தாலி கட்டுற இடத்துல இருக்க மாட்டாரு, வெளியில போயிடுவார்னு சொன்னேன். மாது, முகூர்த்த நேரம் நெருங்கியாச்சு. நான் இன்னும் மாப்பிள்ளை குளத்துல இருக்கேன், நீ இன்னும் சாமியார் குளத்துல இருக்க. ஏதாவது பண்ண புரியா இல்லையா? ஏன்டா கவலைப்படுற? we have reached the climax, don't worry. அருமையான பிளான் வச்சிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகும். சாமி, என்ன பிளான் பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, நானும் மாப்பிளையும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை எங்க ஹனிமூனுக்கு போறாருன்னு. எங்க மாப்பிள்ளை? இது குருவாஞ்சேரி. மாப்பிள்ளை காமெடி பண்றாரு. சாமி, வழக்கமா கல்யாணங்கள்ல தாலி கட்டும் போது 3வது முடிச்ச பொண்ணோட நாத்தனார், அதாவது மாப்பிள்ளையோட அக்காவோ தங்கையோ போடுறது சம்பிரதாயம். பாவம், நம்ம மாப்பிள்ளைக்கு தான் யாருமே இல்லையே. நீங்க தான் உங்க ஒய்ஃப் பட்டு மாமிய மாப்பிள்ளைக்கு தங்கையா இருந்து 3வது முடிச்ச போட சொல்லணும். நான் அவருக்கு தங்கையா? நாசமா போச்சு. என்னது இது நாசமா போச்சுங்கிறாங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, பட்டு மாமி மாப்பிள்ளையோட பெரியவங்க இல்லையா, அதான் தங்கன்னு ஒண்ண கோவப்படுறாங்க. அக்கா இல்ல பட்டு மாமி. அக்காவா? இது அதை விட மோசம். சாமி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கவனிச்சு வந்துடுறேன். நல்லா இருக்கு சாமி. நான் உங்களுக்கு பொண்டாட்டி மாதிரி, ஜானகிக்கு அம்மா மாதிரி, இப்போ என் புருஷனுக்கு அக்கா மாதிரியா? ஆக மொத்தம் என்ன ஒரு மாதிரி ஆக்கிடுவேல் போல இருக்கு. மது, 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 இங்க வாப்பா. வாங்க சிவராமன் சார், ஏன் லேட்டு? அதே ஏன் கேக்குற? கிளம்புற சமயமா பார்த்து கௌசல்யா கிட்ட மாட்டிக்கிட்ட. அவ 1008 கேள்வி கேட்டு என்ன குடஞ்சி எடுத்துட்டா. எனக்கு தெரிஞ்சு சம்சாரத்துல இருந்து தப்பிக்க ஒரே வழி சாமியார் ஆறுது. நான் சாமியார் ஆனா கூட கௌசல்யா விட மாட்டா போல இருக்கு. கூடவே வந்து கழுத்துறோப்பா. சார், நீங்க என்ன பண்றீங்க? தாலி கட்டுற நேரத்துக்கு டான் இங்க வரீங்க. வந்து ஜானகியோட அப்பா கிட்ட மாது இங்க தான் பிள்ளையார் கோயில் பின்பக்கம் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கா, இப்ப போனா பிடிக்கலான்னு சொல்றீங்க. சொன்னா சத்தியமா இன்ஸ்பெக்டர் கல்யாணத்தை விட்டுட்டு மாதுவை பிடிக்க ஓடிடுவாரு. அதுக்குள்ள நான் தாலி கட்டிடுவேன். மாதுவை பிடிக்க ஓடின இன்ஸ்பெக்டர் ஆயுசு பூரா அப்படியே ஓடிண்டே இருந்தா நீ சொன்ன பிளான் ஓகே. டயர்டாய் திரும்பி வருவாரு, அப்ப தெரிஞ்சிருமே தாலி கட்டுறது சீனு இல்ல நீதான்னு. எப்படி சார் தெரியும்? நீங்க சொன்னாதான் தெரியும். என்னப்பா சொல்ற? கல்யாணம் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகள் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்களே, சொல்லிட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களே சாஸ்திரிகள். சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம். கவனிச்சிங்களா? சாஸ்திரிகளே செட்டப் பண்ணிட்டியா? எப்படி சார்? இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு 100 ரூபாய் தான் தட்சணை கொடுத்தாரு. நான் 1000 ரூபாய் வரதட்சணையே கொடுத்துருக்கேன் சார். ஜானகியே தன் கழுத்துல தானே தாலி கட்டிட்டா கூட கண்டிக்கவே மாட்டாங்க. நீங்க போயிட்டு தாலி கட்டுற நேரத்துக்கு டான்னு வாங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா. தாலி கட்டுற நேரத்தை இங்க வந்து மாது பிள்ளையார் கோவில் பின்பக்கம் ஒளிஞ்சு நிற்கிறதா சொல்லணும். அவ்வளவுதானே? கரெக்ட். டன். சிவராமன் சார், என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து எங்க போறீங்க? இது பிள்ளையார் கோயில் பின்பக்கம் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். பிள்ளையார் கோயில் பின்பக்கமா? எதுக்கு? ஆமா, யாராவது ஒளிஞ்சு நிற்கலாம்னு பார்க்க வேண்டாமா? என்னது? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. தாலி கட்டுற நேரத்துல டான்னு வந்துடுற சொல்லிட்டாங்களே, வரட்டுமா? டன். என்ன உலகம் அந்த ஆளு? இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் தாலி கட்டினது நான் தான். புரிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஜானகிக்கு நல்ல ஊரா நடிச்சேன், இனிமே ஹஸ்பண்டா நடிக்கணும். நீ பழையபடி சாமியாரா நடிக்க போற, பட்டு பழையபடி உனக்கு ஒய்ஃபா நடிக்க போறா. சூப்பர் பிளான்டா. வாட்? மறுபடியும் எல்லாம் பழையபடியா? என்னடா விளையாடுறியா? டேய், மிஞ்சி போனா 1 வாரம்டா. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் நான் கொடுத்த திருநீலகண்ட கேசட்டை பாத்துருவாரு. என் பேர்ல குத்தம் இல்ல தெரிஞ்சிரும், நான் நிரபராதினி ப்ரூவ் ஆயிடும். ஓகே? நாட் ஓகே. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நான் ஒத்துக்கிட்டாலும் பட்டு இதுக்கு ஒத்துக்க மாட்டா. என்னடி பட்டு? எனக்கு ஓகே. பாத்தியா மது, நான் ஒத்துக்கிறேன். வாட்? மது, இவர் ஒரு வாரம் ஹஸ்பண்டா நடிக்கிறதுக்கும் நான் ஒரு வாரம் உங்க வைஃபா நடிக்கிறதுக்கும் ஆர்டிஸ்ட் பேமெண்டா 2 பட்டுப்படம் வாங்கி கொடுத்துருங்க.
இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் நான் நேத்தே கடைக்கு போயிட்டு 2 நல்ல பட்டுப்புடைய பார்த்து செலக்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறதா சொல்லிட்டு வந்திருக்கேன். பட்டு இவனை பத்தி தெரியாதா உனக்கு? முதல்ல ஒரு வாரம் பா, அப்புறம் ஒரு மாசம் இழுத்து அடிப்பான். சொல்லிட்டு போட்டோம்னா ஒரு மாசம்னா 4 வாரம் 4 2 8 பட்டுப்புடவை எனக்கு. பட்டு பட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறீங்க பட்டு. இப்ப சும்மா இருக்க போறா இல்லையா? சாமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க ராமானுஜம். நான் ஒரு முட்டாள் சாமி. இது அடிக்கடி சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? இல்ல, நான் போனதே கமிஷன் போன் பண்ணத்தான். நான் ஜெயில போட அலைஞ்சிட்டு இருக்கல மாது. ஆமா. அவன் நிரபராதி சாமி. ஓஹோ. நீங்க பூஜை பண்ணி தந்தீங்களா வீடியோ கேசட், அதை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன். மடைய நம்ம நாயுடு பையன் அனாவசியமா ப்ளூ ஃபிலிம் கேசட் சொன்னதை வச்சுக்கிட்டு மாது நான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன். ரியலி மாது இஸ் a very nice boy. சோப்ப மாது உங்க எழுத்தாப்புல வந்தா கூட நீங்க அவனை பிடிக்க மாட்டீங்க. எதுக்கு சாமி? அதான் மாது பேர்ல ஒரு குத்தமும் இல்லையே. இன்ஃபேக்ட் கமிஷன் கேஸை டிராப் பண்ண சொல்லிட்டாரு. அப்போ மாது உங்க கால்ல வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க அவனை மன்னிச்சிருவீங்க? சொல்லப்போனா மாது என் காலில் விழுறதுக்கு முன்னாடி நான் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். பாவம், என்னாலதான் மாது ஒளிஞ்சு வாழ வேண்டியதா இருக்கு. ஒளிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி மறைஞ்சின்னு வேணா சொல்லலாம். அண்ணா, கமிஷன் வால் கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. சித்த வரல. ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். சீனு, என் பிரச்சனை தீர்ந்ததுடா. மாது எழுத்தாப்புல வந்தா கூட அவனை பிடிக்க மாட்டேன், மன்னிச்சிருவேன்னு சொல்லிட்டார் இன்ஸ்பெக்டர். அவ்வளவுதான். நான் சாமியார் வேஷத்தை கலைச்சிட்டு மாதுவா வந்துடுறேன். மாது வேண்டாம், சாமியார் வேஷத்தை இப்ப கலைக்காத. அவர் போன் பேசிட்டு வரட்டும், இப்படியே சொல்லிடு. என்னடா சொல்ற? சாமியார் வேஷம் போட்டது நான் தான் தெரிஞ்சா அதுக்கு வேற இருந்தாலும் கத்துவான். யாரா அவன்? அவர் திரும்பி வந்து சாமியாருங்கன்னு கேட்டா நான் மாட்டிப்பேனடா. சாமியார் எங்கன்னு கேட்டா சமாதி ஆயிட்டார் சொல்லிடு. மாது நான் சொல்றேன். ஏய் போட போட. சாமி, என்ன இன்ஸ்பெக்டர்? பெரிய ப்ராப்ளம் சாமி. என்னங்க? கமிஷனர் போன்ல தீர்மானமா சொல்லிட்டார். என்னவா? இந்த மாது பையன் ஜெயில தப்பிச்சது பெரிய குத்தமா. மாது அப்படியே தேடி பிடிச்சி ஜெயில போன்னு சொல்லிட்டாரு. என்னங்க உங்க கமிஷன் நிமிஷம் மாறிட்டே இருக்காரு? சாமி, நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? அது மாது எக்கடிக்கிட்டு போனா நமக்கு என்ன? அதானே. என் பொண்ணு கல்யாணத்தை பாப்போம். மாப்பிள மனையில உட்காருங்க. டேய் சாமி, மாப்பிள மாலை எடுத்து போடுங்க. பட்டு சாஸ்திரிகளே, மந்தத்தை ஆரம்பிங்க. சொல்ல மாட்டோம். என்னது இது? ஆமா, சொல்ல மாட்டாங்க. சிவராமன் சார் வர வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. சிவராமன் சார் இதுக்கு? அதான் சாமியார் நீங்களே இருக்கீங்களே. சாஸ்திரிகளே, மந்தத்தை ஆரம்பிங்க. மங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா. Stop it. Hold on. இன்ஸ்பெக்டர், கல்யாணத்தை நிறுத்துங்க. சார், என்ன சார் இது? தாலி கட்டுற நேரத்துல இப்படி அபசகுணமா பேசுறீங்க. ஐயோ, என்ன இன்ஸ்பெக்டர் பைத்தியார்த்தனமா பேசுறீங்க? பிள்ளையார் கோயில் பின்பக்கம் மாது ஒளிஞ்சிட்டு இருக்கா. போய் பிடிக்கிற வழியை பாருங்க. நிஜமாவா சொல்றீங்க? பின்ன யாரோ சொல்லி கொடுத்தா சொல்றேன். முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கேன். முகூர்த்த முடிவு வரைக்கும் மாது ஒளிஞ்சிட்டு இருப்பானா? ப்ளீஸ் போங்க இன்ஸ்பெக்டர். என் பொண்ணு கல்யாணம் அதை நான் பண்ணிக்கிறேன். பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல வந்த. போங்க இன்ஸ்பெக்டர். பாசத்துக்கு இடம் கொடுத்து கடமையை தவற விடாதீங்க. போங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க. மாது அரெஸ்ட் பண்ணியாச்சு. நாயுடு உங்களை விட கெட்டிக்காரர். மாதுவை பிடிச்சு ஜெயில போட்டுட்டார். உங்ககிட்ட சொல்ல சொன்னார். ஏய் கௌசல்யா, என்ன பைத்தியார்த்தனமா பேசுற? மாது பிள்ளையார் கோயில் பின்பக்கம் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கா. பிள்ளையார் கோயில் பின்பக்கம் மைதானம் தான் இருக்கு. மைதானத்துல போய் யாரா ஒளிஞ்சுக்க முடியுமா என்ன? முடியும்னு சொன்னாங்களே. என்ன இன்ஸ்பெக்டர், முகூர்த்த நேரம் முடிஞ்சிடும் போல் இருக்கே. மாப்பிளை சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க. மாப்பிள தாலியை கட்டுங்க. நன்னா கேட்டுக்கோங்க. நீங்க மட்டும் இவ கழுத்துல தாலியை கட்டின கையை உடைச்சு அடுப்புல போட்டுருவான். அம்மா, அப்பா, பட்டு மாமி சொல்றது கரெக்ட். ஆமா சார், இந்த பையன் ஜானகி கழுத்துல தாலி கட்ட கூடாது சார். ஏன்? இவன் மாது இல்ல சார், சீனு. சோ வாட்? மாது இல்லனா சீனு கட்டட்டும் தாலியே. ஐயோ, சீனு ஆல்ரெடி மேரிட் சார். அதோ நிக்கறாங்களே பட்டு மாமி, அவங்க தான் சீனோட ஹஸ்பண்ட். அப்ப நான் வைஃபா? டேய், அடடடடா, சீனுவும் இல்லையா? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கே. இருக்கு வேறுக்கா நாயுடு கட்டட்டும் தாலியே. அப்பா, நான் கட்டிட்ட மாது தான் கட்டிப்பேன். ஜானகி, என்ன விளையாடுற நீ? மாதுன்னா என்ன அர்த்தம்? எங்க அந்த மாது? மாது தான் ஜெயில இருக்கானே. கரெக்ட். அது நான் தேடுற மாது. என் பொண்ணு லவ் பண்ண மாது எங்கன்னு கேக்குறேன். இன்ஸ்பெக்டர், 2 மாது ஒரே மாது தான். 2 மாது விடுதானே? காவலை விடுங்க. எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. ஜாம் கல்யாணத்தை போலீஸ் ஸ்டேஷன் முடிச்சிருவோம். என்னமா சொல்றீங்க? கரெக்ட். இன்ஸ்பெக்டர், என்ன சாமி இது? சாமியும் படுத்துறாரு. நீங்க அங்க போனா மாது இருக்க மாட்டான். தெரியும். நல்லாவே தெரியும். என்ன? நான் தேடுற மாது இங்கத்தான் இருக்கான். இன்ஸ்பெக்டர், சாமி,
உங்க தாடியை எடுக்கிறீங்களா? உங்க வேஷத்தை கலைக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னப்பா மாது, என்ன முட்டாள் நினைச்சியா? நீ பூஜை பண்ணி கொடுத்தியா வீடியோ கேசட்? அது வேற ஒண்ணும் இல்லை, நீ ஜானகியும் பிக்னிக் போன கேசட் தான். ஏன்பா ஒரு வேஷம் போட்ட, அந்த வேஷத்தை ஒழுங்கா கலைக்க தெரிய வேணாமா? சாமியார் வேஷம் போட்ட, கலைச்ச. கழுத்துல இருக்கிற ருத்ராட்ச மாலையை கட்ட வேண்டாமா? வீடியோ கேசட்ல கழுத்துல ருத்ராட்ச மாலை கிளியரா தெரியுது. இன்ஸ்பெக்டர், அந்த ப்ளூ ஃபிலிம் என்னோட தப்பு இல்லை இன்ஸ்பெக்டர். அதுவும் தப்பு இல்லை, ஆனா யார் தப்புன்னு எனக்கு தெரியும். தனபால், சபாபதி நீயா? எனக்கு ஒரு சின்ன பொறி தட்டித்து. மறுபடியும் உங்க வீடியோ கேசட் லைப்ரரி போய் சர்ச் பண்ண. அயோக்கிய சபாபதி, உங்களுக்கு தெரியாம ஒரு ப்ளூ ஃபிலிம் கேசட் லைப்ரரி நடத்திக்கிட்டு இருக்கான். பாத்தீங்களா சார், சட்டையும் ப்ளூ. தனபால், அவனை லாக் அவர் போடியா. போடா போடா டேய். மிஸ்ஸஸ் சிவராமன், எல்லாம் உங்களால தான் வந்தது. உங்களுக்காக தான் நான் சாமியாரை பிடிக்க போனேன். இப்ப நான் சாமியாரான. நல்லா கேட்டுக்கங்க, கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் நமக்கு இருந்தா போருங்க. கரெக்ட், எல்லாம் ஒன்னாலதான். இப்ப நல்லா கேட்டுக்கோ, கடவுள் நம்பிக்கை ஒண்ணு மட்டும் இருந்தா போராது, கூடவே கடவுள் நம்பிக்கை இருக்கணும். ஆமா, ரொம்ப சாரிங்க. பரவாயில்ல, தூ ஜீசி படிக்க மஸ்து மஸ்து, அதெல்லாம் போட்டோம். மாது பிள்ளையார் கோயில் பின்பக்கம் ஒளிஞ்சு நிற்கிறதா நான் போய் சொன்னேன். ஓகே, மாதுவை அரெஸ்ட் பண்ணிட்டதா நீ எதுக்கு போய் சொன்ன? நீங்க இன்ஸ்பெக்டருக்காக போய் சொன்னீங்க, நான் மாதுக்காக போய் சொன்னேன். ஓ, நீங்க இன்ஸ்பெக்டர் ஏமாத்தினீங்க. ஓ, ஆனா நான் மாதுவையே மாத்தினேன். ஓ, ஓ, ஓ. என்ன இன்னும் எதுக்கு ஜானகி பக்கத்துல உட்காந்துருக்க? எழுந்துருங்க. மாது, நீங்க போயிட்டு மாப்பிள்ளை கொல்லத்துல வாங்கோ. நீங்க வாங்கோ. இப்ப மந்திர சொல்லலாம். மாது, அங்க பாரு, யாரோ புது சாமியார் வந்திருக்கார். யாரா அது? శ్రీ శ్రీనివాసం శ్రిత పారిజాతం శ్రీ వెంకటేశం మనసాస్మరామి విశ్వస్మై నమః శ్రీ శ్రీనివాసం శ్రీ వెంకటేశం మనసాస్మరామి విష్ణవే నమః శ్రీ శ్రీనివాసం శ్రీ వెంకటేశం మనసాస్మరామి వశకారాయ నమః శ్రీ శ్రీనివాసం. என்னடா கூத்து இது? భక్తుడు భక్తుడువా? ఈ ప్రపంచములు ప్రేమ లేదు. అన్ని శంకరాభరణము, సాగర సంగమము, స్వాతి ముత్యము, సిరిసిరి మూవలు, జగదేవ వీరుడు, అదిలోక సుందరి. எல்லாம் பழைய படம். హలో బ్రదర్, புது படம். భలే అల్లుడు, మామగారు రౌడీ పోలీసు. హ, నేను నాయుడు కాదు, దేవుడు. சாமி, எனக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. భక్తుడు, ஏமி ప్రసాదం తీసుకో. ஆஹா, சாமி பிரசாதம் கொடுத்துருக்கார். மறுபடியும் கேசட் அட்ராவுன.